வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்வது எப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸ் கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு இந்த மாதிரி 2 கப்பு போட்டுக்குங்க. இந்த சைஸ் கப்பில் 1 கப்பு வெள்ளை ரவை போடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி வரமாவு கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி ஒரு உருண்டையை வச்சு கொஞ்சம் மொந்தமாக தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா தனித்தனியாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சதை எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வரணும். பாருங்க, நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் ஆனதையும் எடுத்துக்கலாம். இப்படி கலர் ஆனால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இந்த சாட் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி.